அனைவருக்கும் வணக்கம். திருக்குறள் வளர்ச்சி பட்டறையின் திருக்குறள் திருவிழா மிகச் சிறப்பாக நடைபெற்றது. அதனுடைய நிகழ்வுகள், அதாவது கல்வி என்பது பள்ளியில் படிக்காத பெருந்தலைவர் இல்லையா, அவர் தான் என்ன பண்ணாரு, தெருதோறும் துவக்க பள்ளி, ஊர்தோறும் உயர்நிலை பள்ளி, ஊர்தோறும் உயர்நிலை பள்ளி என்று அமைத்து கொடுத்தார். ஏன்னா கல்வியின் அவசியம் அப்படி, கல்வியின் தேவை அப்படி. இன்றைய குழந்தைகளுக்கு எது தேவையோ இல்லையா, கல்வி ரொம்ப ரொம்ப அவசியம். தமிழக அரசு 15 வகையான இலவச பொருட்களை, விலையில்லா பொருட்களை கொடுத்து மாணவர்களை ஊக்குவிக்கிறது என்றால் அதன் காரணம் என்ன? கல்வியின் முக்கியத்துவம். ஆகவே எந்த துறையில் நாம் முன்னேறினாலும் கல்வி என்பதை எந்த காலத்திலும் என்ன செய்யக்கூடாது, கல்வி என்பதை விட்டுவிடவே கூடாது இல்லையா. மிக அழகாக உதாரணங்களே ஐயா சொன்னாங்க. இருக்கட்டும், அது ஒரு பக்கம் இருக்கட்டும், இசை இருக்கட்டும், பெருந்தலைவர் இருக்கட்டும். ஆனால் பெருந்தலைவர் கூட கல்வியின் அவசியம் கருதிதான் அத்தனை பள்ளிகளை திறந்தார். எத்தனை 6000 பள்ளிகள், அத்தனை இலவச மதிய உணவு திட்டம் இல்லையா, இத்தனை திட்டங்களை கொண்டு வந்து பள்ளியில் வைத்து மாணவர்களை உருவாக்க வேண்டும் என்று சிந்தித்தார் என்றால் இது கல்வியின் அவசியம் அவ்வளவு முக்கியம். ரொம்ப அழகா எங்களுடைய சகோதரி அபிராமி ரொம்ப சிறப்பா சொன்னாங்க. வாசிப்பை பற்றி சொன்னாங்க. ஒரு அறிஞர் சொல்வாரு, எப்ப நீங்க அதாவது வாசிப்பை நிறுத்தவே கூடாது. நம்ம பணியில் சேர்ந்துட்டோம், ஒரு வருமானம் பெற்றுட்டோம், நம்முடைய வாழ்வில் நம்ம நிலை பெற்றுட்டோம் அப்படின்றதற்காக நீங்கள் வாசிப்பை நிறுத்தி விட்டீர்கள் என்றால், வாசிப்பை நிறுத்திய நாள் உங்களுடைய இறந்த நாள் அப்படின்னு, டேட் ஆஃப் டெத் அப்படின்னு. ஒவ்வொருவரும் வாழ வேண்டும், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் வாசிப்பு என்பது அத்தனை அவசியம். அதிலும் திருக்குறள் எனக்கு என்னைய பொறுத்த வரைக்கும் நான் எப்படி உணர்றேன் அப்படின்னா, எனக்கு வயசு 1 தான். ஏன்னா போன வருஷம் தான் நான் திருக்குறளை முறையாக படிக்க ஆரம்பித்தேன். திருக்குறளை படிப்பது என்பது வேறு, முறையாக படிப்பது என்பது வேறு. எப்ப நான் திருக்குறளை கற்க தொடங்கினேனோ அப்பதான் நான் மீண்டும் பிறந்தது போல உணர்கிறேன். இதான் உண்மை. நம்ம திருக்குறளை பற்றி எல்லாரும் சொல்லுவாங்க, உலக பொதுமுறை, அவ்வளவு விஷயங்கள் இருக்கு இல்லையா, அறங்கள் புலம் சொல்லுது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அறம். இல்லறத்தான் எப்படி இருக்க வேண்டும் அதற்கென்று ஒரு தனியான ஒரு அறம், துறவரவியலுக்கென்று ஒரு தனியான ஒரு அறம், அமைச்சர் எப்படி இருக்கணும், மன்னர் எப்படி இருக்கணும், இன்பத்தை பால்ல கணவன் மனைவி எப்படி இருக்கணும், இவ்வளவு அறங்களை தனித்தனியாக சொல்லுது, எல்லாமே சொல்லுவாங்க. ஆனால் என்ன செய்யணும், நம்ம திருக்குறளை படித்து முறையாக படித்து பார்க்க வேண்டும். முறையாக படித்து அதை உணர்ந்து பார்க்கின்ற பொழுதுதான் அதனுடைய உயர்வு தன்மை, நம்முடைய தமிழனுடைய மிகப்பெரிய சொத்து, அது தமிழனுடைய அடையாளம் இல்லையா. எந்த உலகத்தில் பலகா சொல்லுவாங்க, மதங்களை தாண்டி மொழிபெயர்க்கப்பட்ட அதிகபட்ச மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல் திருக்குறள். உலகம் முழுவதும் பொதுமறையாக ஏற்றுக்கொண்டு உலகம் முழுவதுக்குமான ஒரு அறத்தை ஒரு தமிழனால் மட்டும்தான் தர முடிந்தது என்றால் அதுதான் திருக்குறள். அவ்வளவு ஒரு உயர்வான சிந்தனை. ரொம்ப அழகா சொல்லுவாரு. எப்படி படிக்கணும் அப்படின்னா, ஒரு சின்ன உதாரணம் நான் சொல்லிட்டு நிறைவு பண்ணிடுறேன், நேரத்தின் அருமை கருதி ரொம்ப நான் பேச விரும்பல. தந்தை மகனுக்காற்றும் சொல்லுங்க. அடுத்து நீ சொல்லு. தந்தை மகன் காற்றும், மகன் தந்தை காற்றும், மகன் தந்தை காற்றும் என்னது? தந்தை மகனுக்கு காட்டும் உதவி, தந்தை மகனுக்கு காட்டும் உதவி, மகன் தந்தை காட்டுவது தப்பா சொல்லுடா, கரெக்டா சொல்லு. தந்தை மகனுக்கு காட்டுவது என்னது? தந்தை மகன் காட்டுவது நன்றி, மகன் தந்தை காட்டுவது என்னது? உதவி. ஏன் இந்த வேறுபாடு? ரெண்டு ஒரே சொல்ல சொல்லிருக்கலாம்ல. தந்தை மகனுக்கு ஆற்றுவது நன்றியா. ஏன் நன்றினா அதுலதான் அந்த பொருளினுடைய நுட்பம் இருப்பதாக நான் அறிகிறேன். மகன் தந்தை காட்டுவது நன்றி, மகன் தந்தை மகனுக்கு காட்டுவது அப்ப ஏன் தந்தை தந்தை மகனுக்கு காட்டுவது நன்றி, மகனுக்கு நன்றி சொல்லணும். என்ன காரணம்னா, அவன் பிறந்ததுக்கு அப்புறம் தான் அவன் தந்தை. முதல் விஷயம். இன்னொன்னு என்னன்னா, இல்லறத்தான் அப்படின்ற இல்லறவியல்ல ஒரு அருமையான கடமைகளை சொல்லுவாரு. ஒரு இல்லறவியல்ல ஒரு தந்தை
ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தை உருவாக்குகிறார், ஒரு அறச்செயல்கள் செய்கிறார், அல்லது அவனுடைய பரம்பரைன்னு ஒன்று இருக்கு பாத்தீங்களா, அந்த பரம்பரையை அடுத்து கடத்தி கொண்டு செல்பவன் தான் இந்த மகன். அவன் உருவாக்கிய நிறுவனம், அவன் கெட்டிய பரம்பரை, அவன் அந்த பரம்பரையை ஃபுல்லா அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்பவன் மகன். அதனாலதான் என்ன சொல்றாருன்னா, தந்தை நன்றின்னு சொல்வாரு. இப்ப மகன் தந்தை காட்டுவது உதவின்னு. என்ன உதவி? ஒரு பெரிய நிறுவனமே இருக்கு, அந்த நிறுவனத்தை இப்ப தந்தை வயது முதிர்வின் காரணமாக காலமாகி விடுவார் இல்லையா, அதன் பிறகு அந்த அறச்செயல்களை அந்த நிறுவனத்தை யார் கட்டி காக்க முடியும்? யாருக்கு அந்த உண்மையான உணர்வு இருக்கும்? எல்லாரை விட மகனுக்கு தான் இருக்கும். அப்ப அந்த உதவியை யார் செய்ய முடியும்னா மகன் தான் செய்ய முடியும். மகனை தவிர யாராலையும் செய்ய முடியாது. என்னதான் நீங்கள் இன்னொருவரை கொண்டு வந்தால் கூட அந்த தந்தையினுடைய அந்த கடமை, தந்தையினுடைய கடமையை ஆற்றக்கூடிய, உண்மையாக உணர்ந்து ஆற்றக்கூடிய ஒரு செயல் யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா மகன்கிட்ட தான் இருக்கும். அப்ப அந்த உதவி இருக்கு பாத்தீங்களா, அந்த உதவியை தான் மகன் செய்ய வேண்டும். இப்ப தந்தை ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனத்தை உருவாக்குகிறார் அல்லது ஒரு அறச்செயல் செய்கிறார் என்றால், தாசனையா அந்த அறச்செயல் செய்கிறார்னா அதை யார் செய்யணும்? தொடர்ச்சியாக அவருடைய பையனுக்கு அந்த செய்தால் மட்டும்தான் அதுதான் உதவி. ரெண்டு இடத்துல ரெண்டு விதமான சொற்கள், ரெண்டு இடத்துல நன்றின்னு வச்சிருந்திருக்கலாம், ரெண்டு இடத்துல உதவின்னு வச்சிருக்கலாம், வேற ஏதாவது சொல் வச்சிருந்திருக்கலாம். நுட்பமாக இவ்வாறாக நாம் திருக்குறளை நுட்பமாக படிக்கும் போதுதான் அதனுடைய உயர்வு நமக்கு தெரிகிறது, அதனுடைய அறம் என்ன என்பது நமக்கு தெரிகிறது. அழகா அதாவது பல முறை கேள்வி எழுப்பப்பட்ட ஒரு குறள் என்னன்னா, தெய்வம் தொழால் கொழுநன் தொழுதெழுவால் பெய்யென பெய்யும் மழை. இது பல முறை பல பெண்களால் கூட கேள்வி எழுப்பப்பட்ட ஒரு கேள்வி. ஏன் தெய்வத்தை தொழாம கொழுநனை தொழுதெழுத பெண்ணு பெய்யென பெய்யும் மழை சொன்னா மட்டும்தான் அவங்க பதிவிரதையா, பத்தினியா என்கிற கேள்வி எல்லாம் பலமுறை எழுப்பப்பட்ட ஒரு பலமுறை கல்லறியப்பட்ட ஒரு குறள் கூட சொல்லலாம். அது நான் எப்படி பார்க்கிறேன் அப்படின்னா, நல்லா சிந்திச்சு பாருங்க. இந்த குறளை பொறுத்தவரை தெய்வம் தொழால் கொழுநன் தொழுதெழுவால் பெய்யென பெய்யும் மழை, இந்த குறளை பொறுத்தவரை யாருக்கு நெருக்கடி அதிகம் தெரியுமா? ஒரு பெண் எப்படி இருக்கணும்னா தெய்வத்தை கூட தொழ வேணாமா, கணவனை தொழணுமா இல்லையா? அப்படி இருக்கணும்னு சொல்றாரு வள்ளுவ பெருந்தகை. என்னைய பொறுத்த வரைக்கும் நான் என்னுடைய ஒரு ஆராய்ச்சி எப்படி இருக்குன்னா, அப்ப அந்த கணவன் அந்த பெண்ணை எப்படி பார்த்துக்கணும்? இந்த குறளின் அதிகபட்ச நெருக்கடி கணவனுக்கு தான், ஆண்களுக்கு தான். உள்ளபூர்வமாக ஒரு பெண், உள்ளபூர்வமாக மனைவி தெய்வத்தை கூட தொழாமல் கணவனை தொழுக வேண்டும் என்றால், அந்த கணவன் அந்த பெண்ணின் மீது எவ்வளவு அன்பு செலுத்த வேண்டும், எவ்வளவு மரியாதை செலுத்த வேண்டும், எவ்வளவு நம்பிக்கை வைக்க வேண்டும் இல்லையா? எவ்வளவு காதலிக்கணும் இல்லையா? அவங்க ரொம்ப அந்த வெளிவரவே இல்லை. எவ்வளவு காதலிக்கணும் மனைவி, எவ்வளவு காதலிக்கணும், எவ்வளவு நேசிக்கணும், இதெல்லாம் விட எவ்வளவு மரியாதை கொடுக்கணும், அவர்களுடைய உணர்வுக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கணும். எல்லாம் மரியாதை கொடுத்தா மட்டும்தான் மனைவி என்பவள் கணவனை தொழுவும் ஒரு பெண்ணாக இருப்பாள். இது ஒரு நாய்க்குட்டி கூட இருக்கட்டுமே, அதன் மீது நாம் செலுத்துகிற அன்பு தான் நமக்கு திரும்ப கிடைக்கும். மனைவியை இங்க தொழ வேண்டும் என்று கட்டுப்படுத்தவே முடியாது. காசு கொடுத்து வாங்கிட முடியுமா? இந்த அன்பை மிரட்டி வாங்கிட முடியுமா? மிரட்டலாலும் வாங்க முடியாது, பணத்தாலும் வாங்க முடியாது. உண்மையான அன்பை நீங்கள் செலுத்தும் போது மட்டும்தான் உங்களுக்கு அந்த உண்மையான அன்பு கிடைக்கும். அப்ப அவர்களுடைய மனதில், ஒரு பெண்ணினுடைய மனதில், ஏன்னா ஏற்கனவே அவங்க அப்பா அம்மாவை விட்டு வர்றாங்க இல்லையா? அப்பா அம்மா அந்த சுற்றத்தாரே விட்டுட்டு நம்ம வீட்டுக்கு வர்றாங்க. அவர்கள் மீது நாம் எவ்வளவு அன்பு செலுத்துகிறோமோ, எவ்வளவு மரியாதை செலுத்துகிறோமோ, அவர்களை எவ்வளவு காதலிக்கிறோமோ, அதை பொறுத்துதான் நமக்கும் அந்த அன்பு என்பது கிடைக்கும். நிச்சயமாக இந்த குறள் என்பது அதிகபட்ச நெருக்கடி ஆணுக்குத்தான் என்று கூறி இவ்வாறாக கற்க வேண்டும். ஒவ்வொரு குறளையும் அது நுட்பம் அறிந்து நாம் கற்கும் போதுதான் அதனுடைய உயர்வு நமக்கு தெரிகிறது. திருக்குறளை அனைவரும் நன்றாக படியுங்கள். அதற்கு திருக்குறள் வளர்ச்சி பட்டறை மிகப்பெரிய ஒரு பங்காற்றுகிறது. 15 ஒன்றியத்திற்கும் செட்டியார் வயசு வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, உதவி. நாங்கள் எல்லாரும் என்ன செஞ்சுக்கிட்டோம், தெரிஞ்சுக்கிட்டோம்.